போச்சுங்கய்யா. ஒரு என் தம்பிகள், என்னுடைய தம்பி, என்னுடைய அண்ணன், என்னுடைய அக்கா தங்கச்சி, தாய் தகப்பேன், அவ்வளோதான். தம்பி விளக்கு மாதிரி கொஞ்சம் அண்ணன்னு சொன்ன வருதா சித்தம்மேனே இருடா கொலையை அத்துட்டான் பாரு. அவனுக்கு பொம்பளை கிடைக்கல, அந்த நம்ம தான் கப்பலிங்க பார்க்க வந்துட்டேன். காளிமுனி ஐயா, நாட்டு மக்கள் வீரத்தை அறியணும், அரும்பு குறையாமல் உடம்பரத்தை விட்டு கொஞ்ச நேரம் இந்த சாணாவைய மக்களை காக்கிறது நீ உண்மையானா விளையாடு பார்ப்போம். எக்கோ அல்ல அல்ல அது ஒரு காலம். இந்த சாணாவைய கிராமத்தில் எங்க ஐயாக்க உள்ள காலம், அன்னைக்கு பிளப்புக்காக வந்த நாடு இந்த சாணாவைய கிராமத்தில். எங்க கிழவன் கிழவிக்கு மக்கள் வடையும் கிடையாது, பணவளமும் கிடையாது. இந்த காளி முனியன் துணைய தவிர எங்க கிழவனுக்கு ஆதரவு யாரும் இல்ல, சொன்ன சொல்லும் மாறாது. இந்த சாணாவைய முனியாதி சொல்வாக்கு தப்பாது. நீ ஊருக்கு தலைவண்டா, எங்க முனியாண்டி கோட்டுக்கு சர்ச்சுடா. என்னைய நாடு முறாம் பேரு வாங்க வச்சே எங்க லிசரி காளி முனி ஐயா. அந்த உடமரந்த உனக்கு பஞ்சுமத்த என்ன நினைக்கிறப்பா? இந்த சாணாவைய முனியாண்டி இந்த கூட்டத்தில எந்த குதிரடா உன் சொந்த குதிரை? குண்டு கிளிய என் கருப்பனோட தங்கச்சி கோபுர கலசமே, உனக்கு காளியத்தா மாரியத்தா ஏ தீத்தக்கராக்க என் தீத்தக்கர உண்டாக்கி இந்த கூட்டத்தில் எங்க ஆத்தா எந்த பெண்ணு மேல இறங்கி ஆடி வரம் போற கருப்பே இறங்கி ஆடுனா, கருப்பே இறங்கி ஆடுனா இந்த ஏரியாவுல கட்ட வண்டி நொறுங்கும்டா. உன்னை எதுக்குற எதிரிக்கு கர்ப்ப ஓட்டி வந்த வளர்த்து மாடு சாயனமுடா. இந்த நாட்டு மக்க இந்த சாணாவைய முனியாண்டியோட இந்த மகிமைய அறியணும், வீரத்தை அறியணும். கொஞ்ச நேரம் விளையாட வைப்பான். அன்னை தந்தைதான் வணங்கிய முனியாண்டி, சாணாவை முனியாண்டியை நான் வணங்கி கம்மாக்கரையா உனக்கு பிறகர அண்ணாவடுங்க. அண்ணன் நல்ல முனியாண்டி தங்கச்சியா காளியாத்தா, அன்னை நல்ல முனியாண்டிய தங்கச்சியே காளியாத்தா, காளியாத்தா மாரியாத்தா எங்க ஆத்தா இவ்வளவு நேரம் பொறுக்க மாட்டாரா? மாரியாத்தா அன்னை இவள் இவ்வளவு நேரம் பொறுக்க மாட்டா. வட்டமுள்ள படுக்கையாடா சாணாவைய முனியாண்டி நீ ஓட்டுக்கு சர்ச்சுடா. என்ன நினைக்கிறப்பா? இந்த மக்களை காக்க வந்த முனியாண்டி என்ன நினைக்கிற? உன்னைய இவ்வளவு நாள் நாங்க தேடலையாடா. அன்னை தழுத்தால் வணங்கி மலையாள நாடு நாடு மலையாள நாடு, அந்த மலையாள நாட்டுல ஊட்டி வளர்த்த உன்னைய வச்சு வளர்க்க முடியலப்பா. உன்னைய கொண்டாக்க முடியலடா கர்ப்பு. உன்னையே கொண்ட எந்த தேசத்துக்கு போக போறேன், நான் எந்த நாட்டுக்கு போக போறேன்? போக போறேனா போக போறேன். எந்த நாட்டுக்கு போக போறேன்? என் பொண்ணா போய கருப்பா, உனக்கும் வழி தெரியல, உனக்கு வழி தெரியலடா. பாக்கு மரம் வளர்ந்து
வந்துட்டாடா எதோ பண ஓலையில உங்க அண்ணே முடியாண்டி கிழக்கு செஞ்சு கொடுத்தானா கோபுர கிளிய என் மீனாட்சி கோபுர கிளிய என் கருப்பனோட தங்கச்சி வந்துட்டாடா
எம்கேஆர் தமிழ்நாடு தானே, நான் இந்திக்காரனா? இந்த முனியனும் காளியனும் இல்லை என்றால் நான் இல்லை. இங்கே இந்த சாமியை கும்பிடும் போது எனக்கு தெரியும், எங்கே முனியன் கருப்பே இருக்குன்னா அங்கே தத்துருவமாக சாமி இருக்கும். என்னை நாடு ஊரா பேர் வாங்க வச்சது கள்ளிச்சேரி உடமரத்தேன். சொன்ன சொல்லு மாறாது, நாட்டில் சொல்லுவாக்கு தப்பா. நம்புற ஆள்லாம் நேர்ந்துக்கங்க. அடுத்த வருஷம் நடக்கலைன்னா என்னை சட்டையை பிடிச்சி கொடுக்க. ஏன்னா நாங்கள் பரம்பரை போடாங்க. அந்த அண்ணனுக்கு எந்த குறையும் வராது. உள்ளவா உள்ளவா லேடிஸ் குளுக்க சேர்த்து. அது வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டிருக்கும் போல. எங்கள் அண்ணன் நல்லா இருப்பேனே, என்னை நல்லா இருப்பேன். உட்காரு. வெதறதுல எறும்பு கடிச்சு போச்சா என்ன? உட்காரு. தூக்கியும் பேசுவேன், திடீர்னு குளிக்கல கொண்டு வருவேன். சார் டேஞ்சர் பப்புன்னா எம்கேஆர் தான். அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் என் காளிமுனியனை நான் வேண்டது ஒன்றே ஒன்று தான். இதே மாதிரி 10 ஏழை மக்களுக்கு நான் உதவி செய்யணும். இதே மாதிரி நாடகத்தை நான் பப்புன்னு போடணும். இதே தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணன் தம்பியோட நான் பிறக்கணும். அவளை என்னுடைய ஆசையாக தான். குறிப்பாக இந்த அண்ணன் ஒரு கோமாளி ஓடுற அண்ணன் பப்புன்னு எம்கேஆர் அண்ணன் என் தம்பியை ஊறான். நம்ம அண்ணன் நடிக்க வருதுன்னு இவ்வளோ தூரம் என் தம்பியை ஊறான் வர்றாங்கன்னா இந்த பாசத்துக்கு என் தம்பிகளுக்கு என்ன பண்ண முடியும்? முடிஞ்சா ஒரு வாய் சோறு ஓட முடியும் இந்த அண்ணன். வேற என் தம்பிகளுக்கு நான் என்ன செய்யப்பேன்? என் தம்பிகளுக்கெல்லாம் நன்றி. என் தம்பியோட மூத்த அறிவு கூறக்கூடிய எங்கள் அன்னைங்களுக்கெல்லாம் பாதம் தொட்டு நன்றி. எங்கள் அன்னைங்கள் இந்த அண்ணன் தம்பிகள்லாம் உருவாக்குனது மொத்தத்தில் இந்த தாய் தான் நமக்கெல்லாம் குலசாமி. எங்கள் ஆத்தாமார்கள்லாம் ரொம்ப நம்ம பொம்பளையாள். நான் வரும்போதே பார்த்தேன், அப்பயே பாய் உரிச்சிட்டாங்க. இதுக்கு சிரிப்பாக்க எந்திரிச்சு வீட்டுக்கு போ. உன் வீட்டுக்காரர் சொல்லும் போது இப்படி சிரிப்பியா? நக்கல்லாம் பண்ணக்கூடாது. பாய் உரிச்சதுக்கு எந்த ஊரில் பொம்பளை சிரிச்சிச்சு? அதுக்கு தேவங்கூட்ட நான் எதுவுமே சொல்கிறதில்ல. நான் காரில் வரும்போது பாய் விரித்து உட்காரும்போது பழைய நினைவுகள் வந்துச்சு. எங்கள் ஐயா கோடாங்கி முனியாண்டி இந்த பகுதியில் எங்கள் ஐயாவை நல்லா தெரிஞ்சிருக்கு. எங்கள் ஐயா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பழைய காலத்தில் நான் சின்ன வயசில் நாடகம் பார்க்கும்போது எங்கள் அப்பத்தா பட்டுக்கிழவி அப்படித்தான் பணியாரம் சுடும், ஊற்று தண்ணி தூக்குச்சட்டியில். அப்போ கேன்லாம் கிடையாது. அதெல்லாம் கொண்டு வந்து பாய் விரித்து நாடகத்தை 7 மணிக்கெலாம் வந்து உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி இந்த சாணாவாய கிராமத்தில் நான் பார்த்தேன். எல்லாத்துக்கும் நன்றியாக தான். குறிப்பாக இந்த தம்பிகள்லாம் வந்தது பப்புன் டான்ஸை கொஞ்சம் நேரம் தடவுவாங்க. பார்த்துட்டு நீர் கசியோட போகும்ட்டு அவங்க வந்திருக்காங்க. தம்பி கருப்பெல்லாம் சொல்லக்கூடாது. கருப்பனுக்கே இடியப்பம்ட்டாங்க. அது ஒரு ஊருக்கு இன்னைக்கு சாமியே பிறண்டு கிடக்கு. நீங்கள் நினைக்கிறீங்க தெய்வத்தை எப்படி கொண்டு செலுத்தணும், எப்படி வணங்கணும் தெரியாமல் சில பேர் அகராதிக்கு பண்ணிக்கிட்டு. ஆரம்ப காலத்திலே ஒரு ஊருக்கு ஒரு சாமியாடி தான் இருப்பார். சாட்டையை போட்டு கச்சையை கட்டி ஆடுவாங்க. அந்த நாட்டு மக்கள் தம்பி கொஞ்சம் பேசாமல் இரு. அண்ணன் சொன்னால் கேட்பீங்களாடா? அமைதியாக இருங்க. சொல்கிறவங்க மட்டும் கேள். ஒரு ஆள் சாமி ஆடுவார், அருவாலை ஏறி உட்காந்துருப்பாங்க. அப்போ எல்லாரும் கேட்குறது ஒரே கேள்வி தான். பூரா விவசாயி தானே. எப்போ மழை பெய்யும் பட்டங்க நடிப்பாங்க. 16 நாளில் மழை பெய்யும். அப்படி மழை பெஞ்சிட்டா கருப்பனை நம்புப்பா வலது கை கொடுப்பாங்க. இப்போ அகராதி கூதிக்க ஆடுறேன். அருவாலை ஏறி ஆடிக்கிட்டு திமுருக்கு அதில் 4 பேர் ஏற்றி விட்டுருவாங்க. உங்கள் பெரியப்பாவுக்கு தானே சாமி வரும் பார்க்க, நீங்களும் பங்காளி தானடா. எங்கே ஏவி விடுவேன்? டாஜ்மார் கடையில். அடுத்த வருஷம் அவன் ஆடும்போது கவட்டில் விழுந்து நீ குதிச்சிடறான்வேன். குதிக்கிறது பரிசு கிடையாது, சாமி ஆடுறது பரிசு கிடையாது. அருள் சொல்லணும்ல. அப்படி தான் ஒரு இளவட்டம் மேலே ஏறிட்டேன் அருவாலில். ஊருக்கார கேட்குறா எப்போ மழை பெய்யும்? தெரிஞ்சா தானடா சொல்லுவேன். அவன் படக்குன்னு பார்க்குறேன். பட்டாக்குன்னு பொண்டாட்டியை கூப்பிட்டேன். செல்லு சார்ஜ் ஏறிச்சான்னு கூகுளில் கேட்போம்ன்றேன். அப்படி தான் ஒருத்தன் அடித்தேன். குண்டை குண்டை அடிச்சிட்டேன். சாமி ஆடினதான் ஆடியில் மழை பெய்யல. அடிச்சான் பாரு. இன்னும் 93 நாளில் மழை பெய்யும்ப்பா. எப்படியும் ஆவணியில் 5-6 தூத்த விழுந்துடும். அடிச்சு விட்டேன். சாமி அதுக்கு தான் சொல்கிறது, வீம்புக்கு மாடோட்டி விருதுக்கு வேட்டையாடினேன். உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். எந்த சாமி வேணால் நீங்கள் கும்பிடுங்க, எந்த சாமிக்கு வேணால் எவ்வளோ வேணால் அன்னதானம் செய்யுங்க, புண்ணியம். ஆனால் உங்கள் பாட்டையும் போட்டையும் கட்டி காத்த குலசாமியை மட்டும் மறந்த மண்டான் நல்வாழ்க்கை அமையாது என்பது கடைசி. குலசாமி தான். நீங்கள் 4 பேர் போகிறது நல்லது. அவன் எதுக்கு தான் போடுறான்? இது மஞ்சு வரட்டாய் இருங்கடா. அண்ணன் சொல்கிறத கேளுங்கடா. அப்போ நீங்கள் என் தம்பியா இல்லையா? அப்புறம் அண்ணன் குச்சி ரொட்டி வாங்கி தர மாட்டேன்.
ஆமாம், அப்போ கப்ளிங் வாங்கி தர மாட்டேன். சரி, என் தம்பியை தான், என் தம்பியை நான் சொன்னால் கேட்குறாருன்னா எல்லாம் நினைப்பாங்க இந்த எம்கேஆர் சொன்னால் மட்டும் இந்த சின்ன பையில கேட்குறாங்கன்னு. பெரிய ஆள்லாம் சொல்கிறாங்க, மற்ற பப்புலாம் பயந்துக்கிட்டே நிற்கிறாங்க, அவன் எம்கேஆர் சொன்னால் கேட்குறேன். ஏன்? பூரா ஒரே ரத்தம், பிறந்த ஊரும் தாயினுடைய வயிறுந்தாப்ப வேற, பூரா ஒரே ரத்தம். என் தம்பி எங்கள் அன்னைங்க அவ்வளோதான். என்ன பிறக்க போகிறோமா இல்லை, அது நம்பர் வாங்குங்கடா, அது வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டிருக்கும் போலையாடா. என்ன அத்தாச்சி இருக்கா இங்கே, இன்னொரு கல்யாணம் பண்ணி வர்றேன், சிம்மக்கல்ல ஓட்டு அடிச்சிருக்காடா, இங்கே வா, அந்த புலிகாலையை கூப்பிட்றா, பழைய வண்டி, பழைய வண்டி. எல்லாரும் ஒரு மனதோடு எத்தனை சாமிகள் நீங்கள் கும்பிட்டாலும் அது நமக்கு சிறப்பு தருமா? தரா. அந்த சாமி நமக்கு அருள் தரமுன்னா வீட்டில் இருக்க 2 சாமியை நம்ம எப்பயுமே பத்திரமா பார்த்துக்கணும். பெத்த தாயும் தகப்பனும். அதுக்கு மனம் வேதனைப்படுச்சுன்னா நீ எவ்வளோ சம்பாரிச்சு கொடி சொன்னாரு, நல்ல சாவியே நமக்கு வராது. நீ அன்பாலையை வச்சு நடத்தணும்னு சொல்றியா? அங்கெல்லாம் வயசானவங்க வரும்போது இந்த உலகத்தில் என்னடா பெத்த தாய பிள்ளையெல்லாம் நினைக்கும் போது மன வருத்தமாக இருக்குது. வயசான காலத்தில் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பொண்டாட்டி பேச்சை கட்டுக்கிட்டு ஆத்தாவை ஒதுக்கிறேன். இந்த செம்பரியாட்டு கூட நீ படுத்துக்கத்தா, எது வீட்டு தாவாரந்தே அம்மாவுக்கு அரமனையா? ஆனால் அன்று அந்த தாய் நினைக்கவே மாட்டாளே. ஒரு வளகாப்பு போனால் கூட பெத்த தாய் சோறு கொடுப்பாங்க, இங்கன்னு சாப்பிட்லத்தா, அம்மா ஏன் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துடுவேன், சின்னவன் விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்னு முந்தானிலை கட்டிட்டு வந்து தன்னுடைய பிள்ளையை பசியை போக்கி அவள் பட்னியாக கிடப்பா. அவள் தான் பெத்த தாய் உலகத்தில். எந்த மையன் நினைக்கிறேன் இந்த இங்கே கொஞ்சம் கத்துறாங்க வாரு, இவனை சூடத்தை வந்து சத்தியம் பண்ண சொல்லு, அம்மாவை எதிர்த்து பேசணும். காதலி போன் அடிக்கும் போது அப்படி பேசுகிறாங்க. லவ்வர் போன் அடிக்கட்டும், உனக்கு என்னடா பிடிக்கும்னு கேட்பாங்க. அது உடனே ஏன் அசோக் எனக்கு சிலேபி பிடிக்கும்டா, பேக்கிரியே பேப்பேன். பெத்ததாயி கேட்கேன், எங்கடா போகிற, தேவை ஓட்ட போகிறேன், 2 புரோட்டா வாங்கிட்டு வா. என்ன புரோட்டா நோத்தா, இருக்கிற கஞ்சியை குடிப்பியா, புரோட்டா சாப்பிடக்கூடாதும்மா, புரோட்டா வந்து மைதாவில் செய்கிறாங்க, முட்டையை கலக்கிறான்டுவேன், வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டேன். லவ்வர் கேட்கட்டும், எனக்கு ஜட்டி இல்லைடா, சவுளி கடையே உடைப்பேன், சட்டி டவுசர் இவன் சட்டியே கலட்டி கொடுப்பேன், போட்டுக்க நான் முண்டை மாத்துறேன். காலிப்பயமை சிரிப்புக்கல்ல, சிந்திக்கணும். இங்கே இருக்க 4 பேர் இவங்க திருந்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நாங்கிட்டு போகிறது நல்லது. நான் ஒரு அளவு தான்டா அண்ணே, பொறுமையாக இருங்கடா. உண்மையிலேயே தம்பி, என் தம்பிகளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், உங்கள் அன்புக்கு அண்ணே உங்கள் பாதத்தொட்டு வணங்குறேன். இன்னும் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம், உங்கள் ஊரில் இந்த மாதிரி பக்கத்து ஊரில் வந்து 10 இளைஞர் வந்து கரைச்சல் பண்ணிக்கிட்டு இருந்தால் நீங்கள் ஒத்துக்குருவீங்களா? இந்த சாணாவைய கிராமத்தார்கள் இந்த சாமியை கும்பிட்றதுக்கு, இந்த விழாவை நடத்த எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தாய் அந்த வழி தெரியும். அதனால என் தம்பியை அமைதியாக இருங்க. அண்ணே உங்களை சிரிக்க வைக்கிட்டே வந்திருக்கேன். நீ ஊட பேசுனா நக்குன மாதிரி இருக்கும், திருந்த மாட்டாங்க. இப்படி நம்மளுக்கே ஒற்றுமை நம்ம தாண்டா இந்திக்காரன் வந்துட்டான்டா, கண்டாலிமே இந்திக்காரன் வந்துட்டு தேவைப்பட்ட பஸ் ஸ்டாண்டில் ஃப்ரீ ரைஸ் போடுறேன், தேங்காய் எண்ணெயில் கரைச்சி பிடிச்சான்னு போடுறேன். அதை நம்ம ஆள் போதில் தின்றுட்டு பையா சூப்பர் பையா, எச்சியை வடிச்சு போடுறேன், சூப்பர் பையா மயிரை போடுங்கடா. தமிழ்நாட்டுடைய முதுகெலும்பு என்னன்னு தெரியாமல் இருக்கு, விவசாயம். இந்த விவசாய நிலத்தை இந்த மேடைக்காக கொடுத்த அந்த குடும்பத்தாரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு ஒரு மனம் வேணும். சாமி உங்களுக்கு நல்லா வைக்கும்யா, யாரும் கவலைப்படாதே. ஆனால் அடுத்த வருஷம் இங்கே கொஞ்சம் பயிர் தலையிறது கஷ்டம்தான், குசை போட்டு விட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் 2 உரம் சேர்த்து போடுறோம். வணக்கம்ப்பா, இவன் மட்டும் தனியாக உட்காந்துருக்கேன் பாரு, ஏன் தெரியல, ஓசி வண்டியில் வந்திருக்கேன், விட்டுட்டு போயிட்டாங்க இருந்தா. அதனால தம்பி, முருகா, நம்ம தம்பி வாவோட அத்துருவேன், வாவோட தாலி அடா, அவன் நினைக்கிறேன் ஜெவனே தாண்டா உட்காது. என் தாய்மார்கள்லாம், ஆத்தா உங்கள் வீட்டுக்காரர் தண்ணி அடிக்கிறாரு, கணேசி பேல ஓடுறாரு, பூலி போடுறாரு, அதை பற்றி நீ கவலையே படாத. நீ திட்டி தான் பார்த்துருப்ப, ஆனால் உங்களுக்கு புத்தி காணாது. நான் சொல்கிறத கடைப்பிடிக்கணும். புரிஞ்சும் அவளை நிறவோதில் தூக்கி போட்டு சாயந்தரம் 6 மணிலேருந்து குண்டக்க அடிப்பேன். இது போய் வெளியே இருக்கும்போது மீனாட்சி கடுக்குதுடி, யார் அடி வாங்கின ஒம்பளை. திருப்பி புரிஞ்சும் போதில் போய் சட்டி ஒரு பக்கம் கிடக்கும், அந்த ஆள் வாணியை வடிச்சு கிடப்பேன். அவர் போய் எழுப்போம், எங்காய் ராசாத்தி அப்பா எந்திரிங்க, பெரு வயிற்றுலோடு படுத்து கிடக்காதே, குடல் வெந்துடும், அப்புறம் உன்னை தூக்கி போட்டு மிதிக்க தானே செய்வேன்.
இங்கே வர இந்தா அந்த 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 மாடு பிடிமா. இன்னும் உங்களுக்கு இதை சரி செய்யறதுக்கு நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க மேடம். வீட்டுக்காரர் தண்ணி அடிச்சு வந்துட்டாருன்னா நீ ஒரு ஆப்பை சாப்பிட்டுரு. சாப்பிட்டு அவன் என்னடி கண்டாளி மகன்டுவேன், நீ என்னடா கோத்தாண்டு குடும்பம் புழு புழுன்னு இருக்கும். அதோட அடித்து தெக்க உள்ள செவத்தை சாய்ச்சி விட்டு பஸ் ஸ்டாண்டில் வருங்க. இந்த உலகம் அப்படி சிரிப்பு கல்ல தம்பி, சிந்திக்கணும். மிஸ்டர் கீரி முண்டை வணக்கம். வணக்கம்டா என் தம்பி. இவங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு, ஆனால் என் தம்பியில் சிரிக்க வைக்கிறதுக்கு நான் இன்னும் முண்டமாக தாண்டா வரல. அது 2017 வரலாம்னு இருக்கேன். 27 27 வெளிநாடுகளில் நம்ம பார்க்குறோம். அங்கே ஆம்பளை என்ன தவறு செய்வாங்களோ அதை பெண்கள் செய்கிறாங்கப்பா. சீரட்டு அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஆனால் என் வீர தமிழச்சிகள், தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் மாதிரி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. என் தமிழச்சியை நினச்சிச்சுன்னா புருஷன் எவ்வளோ கோக்குமாக பண்ணாலும் பிள்ளை ஊட்டியை காப்பாற்றி உழைச்சி. அங்கெல்லாம் சிங்கப்பூர்லாம் ஒரு மாதம் லீவ் போடலைன்னா அடுத்த புருஷனை கரெக்ட் பண்ணிட்டு போயிருங்க. டைவர்ஸ் டைவர்ஸ் நோ நோ டொங்காஸ் ஓடிடு. ஆனால் இங்கே குடும்ப கஷ்டத்தையும் வெளியே சொல்லாமல் நமக்காக வாழக்கூடிய ஒரே ஜீவன் யார் என்றால் தாய்க்கப்புறம் தாரம் 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 தாரம். பட்டிமன்றத்தை முடித்து விடைபெறுகிறேன். நன்றி. பட்டிமன்றம் மாதிரி ஆகிப்போச்சு. டூலரில் போகக்கூடிய ஆண் தங்கங்களே, டூலர் என்பது என்னன்னு தெரியாமல் இருக்கு. என் டிரைவர் சிலம்பு அப்படித்தான் வந்தேன். பெரிய வண்டி, என்னடா இந்த வண்டி ஓ வண்டியிலேன்ட்டேன். ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு 2 நாளைக்கு கைமாத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பட்டனை அமுக்குனா பின்னாடி தூக்கிக்கிட்டு சுற்றும்ட்டேன். நான் சொன்னேன் தூக்கிட்டு சுற்றுது நக்குது வேணாம்டான்ட்டேன். ஸ்டேட்டஸ்லாம் வச்சேன். மறுநாள் பார்த்தா முண்டை மூஞ்சி கிஞ்சிலாம் அரைச்சி இப்படி வந்தேன். என்னன்ட்டேன், பட்டனை மாற்றி அமுக்கிட்டேன். ஏலே என்ன சாகசம், நோத்தாவோட சாகசம் சாகசம் பண்ணுறீங்களே இளைய சமுதாயமே. சாகசம் பண்ணும்போது ஒரு நாள் நம்ம குடும்பத்தை நினைத்துப்பார். சாகசம் என்பது அது வராது. உங்களைத்தான் சொல்கிறேன் தம்பிகளா, விளையாட்டு விபரீதம் ஆயிரும்டா. சமீபத்தில் நடந்த ஒரு கொடுமை. ஒரு கேரத்துக்கு போயிருக்கேன், மயம் இறந்துனேன். இந்த தாய் ஒப்பு வச்சு அழுகும் போது இதயமே கருகிருச்சு. அவங்க அம்மா ஒப்பு வச்சு அழுகுதுவார். இன்னைக்கு என் மயம் மாதிரி உலகத்தில் மயம் இல்லையப்பான்ட்டுச்சு. என்னை கட்டி பிடிச்சி என்ன தாண்டேன். 2 கையை விட்டுட்டு வண்டி ஓட்டுவானே, இன்னைக்கு எங்களை கையை விட்டுட்டு போயிட்டானே, விழுந்துக்கு நக்குண்டேன். சிரிப்புக்கல்ல சிந்திக்க வேண்டும் தமிழ் சமூகமே. சிந்திக்கணும் எல்லாருமே. ஆனால் விளையாட்டு கிடையாதுண்ணே. கையை விட்டு ஓட்டும் போது அந்த தாய்க்கு அது பெருமையாக தெரியுது. கையை விட்டு ஓட்டும் போதே இப்படிலாம் ஓட்டக்கூடாதுன்னு கண்டித்திருந்தால் அந்த மகன் 100 ஆண்டு காலம் வாழ்ந்திருப்பான். சிந்திக்கணும். ஏன் அந்த தங்கத்தை கூட்டுவாங்கடா, அது கையை தட்டிட்டு அங்கிட்டே போதே முண்டை நரம்பு தலைச்சியா இல்லை நீர் கசிவாடா, என்னடா இப்படி தட்டுற அங்கிட்டு போற. பெரிய எல்ஐசி ஏஜென்ட் மயன் இல்லை முணுன்ட்டுதா, என்னடா இந்தா அப்படியே இந்தா. டூலரில் போகும்போது என் தம்பிகள் எங்கள் அன்னைங்கள்லாம் ரொம்ப கவனமாக போங்க. தாய்மார்களுக்கு அதே அட்வைஸ் தான். இந்தா ஒரு ஆள் பயிர் அவிச்சிருவேன், டைம் வந்துருச்சு கிடையாது. அவனுக்கு ஏதாவது டைலாக் சொல்லணும். மற்ற நாடகமெல்லாம் பெரியவெல்லாம் பார்த்துருப்பாங்க, அமைதியாக 50 பேர் தான் உட்காந்துருப்பான். 50 பேரும் தான் பஸ்ஸில் வந்து இறங்கி உட்காந்துருப்பாங்க. 5:30 விடிய இவங்க எப்போ முடிவு வாங்க நம்ம போவோம்னு தான். என்ன பாடினாலும் கைதட்டுங்கன்னு நடிகர் கேட்பாங்க. அவங்க இந்த வாரே செத்த இருங்க. ஆனால் ஏன் நாடகத்தில் என்ன வேணால் நடக்கும். இந்த என் தம்பியை ஊரா இந்த கத்துறாங்களே, இது நக்கல் கிடையாது, இது நக்கல் கிடையாது பண்ணுறதெல்லாம். அவங்க அந்த பாசத்தை வெளிப்படுத்த வழி தெரியலை. ரொம்ப நன்றி தம்பி. இந்த 5 பேர் தான் எனக்கு கண்ணில் உறுத்திக்கிட்டே இருக்கு. இவங்க பண்ணுறது எனக்கு சரிப்பட்டு வரல. எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். ப்ளீஸ்ரா அண்ணன் கும்பிட்டு விழுறேன்டா. அண்ணன் தானடா தம்பி. நீக்குற முண்டை நல்லா வஞ்சு அமைதியாக இருங்கப்பா. பெரியவங்க இங்கே எத்தனை பெரியவங்க இருக்காங்களோ அவங்க தான் நமக்கு தகப்பை மாதிரி. உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், அப்போ நீங்கள் இல்லைன்னா நாங்கள் கிடையாது. உங்கள் வளர்ப்பு தான் நாங்கள் பிடித்துடுறோம். அதே மாதிரி பெரிய ஆள்
வர வர நீ கிறுக்குத்தனமாக திடுற, அதை கொஞ்சம் மாற்றிக்கிறோம். இலவட்ட பயிலோட சேர்ந்து தண்ணி அடிச்சேன்னா உன்னை வெதரில் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. அது செய்யவே கூடாது. தம்பி அவனுக்கு இடியப்போ ஒரு 1/4 கிலோ கொடுத்து விடும். இல்லை இது என்ன மளிகை கடையா ஓட்டலா? ஒரு சாங் பாடுவோம். சீக்கிரம் அன்னை பாடிட்டு உள்ள ஓடணும்னு நினைக்கிறாங்க. அவங்க லேடிஸ்க்காக வந்திருக்காங்க. தென்பாண்டி ராமன் நாடு நாடு பிறந்தது சிவகங்கையா, தங்கம் பிறந்தது ராமநாடு, தங்கம் பிறந்தது ராமநாடு. வருவார் ஏபிஜே அப்துல் கலாம் வருவார் வருவாரோ என்று சொல்லி எதிர்பார்த்து நிற்கின்றோம் தமிழ் மக்கள், எளிவார்த்து நிற்கின்றோம் தமிழ் மக்கள். அண்டைய நாடுகள் அண்டைய நாட்டுக்கு பயங்காட்டினாரே அண்டைய நாட்டுக்கு பயங்காட்டினாரே ஏபிஜே அப்துல் கலாம் என்று ஒருவர், ஏபிஜே அப்துல் கலாம் என்று ஒருவர். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையை உடைத்து காட்டி. கமான் ப்ரோ. அணு ஆயுதத்தை உயர்த்தி காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்கள்லாம். ஏ தென்பான் ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம் அட எந்த ஊரு அவர் சொந்த ஊரு. அவர் படுத்திருக்கார் அந்த பேக்கரும் அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய்மொழி இறந்தவர் யாரு? அப்துல் கலாம். பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. ஏ தென்பான் ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம் அவர் எங்க இருக்காரு? அந்த பேக்கரும் அங்க படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம். கமான் ப்ரோ. தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். வானத்தில கனகே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. இசை கலைகள் எல்லாம் தமிழக மண் மீது பூத்தியவரா. வானத்தில கனகே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. எதன்பான் ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு பேக்கரும் அவர்தான் அப்துல் கலாம். அப்துல் கலாம் அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். உலக நாடுகள் திரும்பி பார்க்க வச்ச கலாம் அவர்தான் அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழக மக்களின் வீர வணக்கம் ஐயா. வாழ்க தமிழ் வளர்க தமிழ். சாதித்த உத்த தமிழர் ஏபிஜே அப்துல் கலாம் புகழ் வாழ்க வாழ்க. ஜெய்ஹிந்த். இந்த சேப்பு சட்டைக்கு அங்கிட்ட உட்காந்துருக்கீங்க ஆந்திராவாப்பா. என் தம்பி தானடா நீங்களாம். அது என்னடா அகராதியா உட்காந்துருக்கீங்க? அதில் அவங்க நினச்சிக்கிறாங்க இந்த மயிறு பாட்டு கைதட்டவா அத்தான். அப்துல் கலாம் ஐயா இல்லைன்னா பொம்பளை ஆளுக்கெல்லாம் சிலிண்டர் இல்லைத்தா. அதுக்கப்புறம் பேசும்பார் அவர் சிலிண்டர் கம்பெனி அடி வச்சுருந்தாரு. சிலிண்டர் கம்பெனி கிடையாது, ஸ்டவ்வு ரிப்பேர் பண்ணுவார். அது இருத்தா
ஏன் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அங்கேருந்து ஆடு மாடு மேய்ச்சி ஜம்ஜார் வீட்டில் பிறந்து இங்கே நாடகத்துக்கு வந்தவன் அந்த பாப்புன்னு. நான் ஒன்றும் வெளிநாட்டுக்காரெலாம் கிடையாது. நீங்கள் என்னென்ன பேசுவீங்களோ அதை அப்படியே கேட்ச் பண்ணுவேன். என் தம்பி உரம் பைக்கில் வரும்போது பேசியிருப்பாங்க. இப்போ தான் எம்கேஆர் அண்ணன்ட்டுவேன் தங்கன்ட்டுவேன் வரும்போது வேமா போகும்டா எம்கேஆர் என் பாட்டுக்கு வந்துடுவான்ட்டுவேன் போகும்போது பேசியான் பாரு கண்டாலுமே அறுக்குறான்டா. அவன் நாடகத்துக்கு போனால் அதை பற்றியா நோத்தவங்களாம் பேசுகிறானப்பா எல்லாம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, என்னை திட்டுவதற்கும் பேசுவதற்கும் அந்த மனதிலே தினசரி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நடிகன் என்றால் எம்கேஆர். அப்படித்தாண்டா அந்த முண்டை சொன்னேன், அவனை வாயிலே வெட்டி விட்டாங்க. பாண்டா முண்டை நான் தான் சொன்னேன். வணக்கண்டா உள்ள கொடூரமாக பேசுவேன். வணக்கண்டா உள்ள பாபா பேட்டு பாபா கிரிக்கெட் பாபா அதுவான்ட்டு மேலூர் பஜாரில் வெட்டி விட்டாங்க. ஆனால் அவன் வீடியோ போடுறதுக்கு அவனை மாதிரி முடியாது. வணக்கம் பாபா கருவக்காடு விட்ட பயலுகடா அப்படின்ட்டியான். வணக்கம் பாபா 2 நாளாக யூரின் போகும்போது எரியுது பாபா. இதெல்லாம் பாட்டேன். இது என்ன அப்படித்தான் எங்கள் அண்ணன் ஒன்று இருக்குது, கட்டு போட்டுக்கிட்டு இருக்கு சிங்கமுன்னாரி, சிவகங்கை மாவட்டம் சிங்கமுன்னாரி புத்தூர்கட்டு பாண்டி. ஆனால் எங்கள் அண்ணன் புத்தூர்கட்டு பாண்டி செய்து கொண்டிருக்கின்ற சேவை புனிதமான சேவை என்று சொல்கிறேன். ஐயா 5 வருஷம் 10 வருஷம் படுத்த படுக்கையாக பீமூத்திரம் கொண்டாட்டி அள்ளி போடுது. அந்த நபரை தூக்கி சென்ற பொழுது நடக்க வைக்கிறேன் பாரு எங்கள் அண்ணன் புத்தூர்கட்டு பாண்டி. அவன் தாயா சாமி. அது என்ன பண்ணுச்சு, அதை போட்டு விட்டு கைது பண்ணி கூட்டு போகும்போது எங்கள் அண்ணன் ஒரு பேஷண்ட்டை பார்த்து சொன்னிச்சு, உங்கள் நல்லதாண்டா செஞ்சு என்னை போலீஸ் கூட்டு போகிறா. இதிலிருந்து ஒன்று தெரியும், நல்லது செய்பவர்கள் நல்லவர்கள் அதிக நாள் வாழ மாட்டார்கள். இந்த ஊரில் உட்காந்துக்கிட்டு எல்லா குடும்பத்தையும் கருத்துக்கிட்டு இருப்பேன். அவனை ஊரே பேச அவன் கல் மாதிரி இருப்பேன், பேசினே முறைஞ்சத்து போவேன். நல்லவன் கெட்டவன் எப்போ தெரியும்? சாகும்போது தெரியும். சூப்பர் அண்ணே, கொஞ்சம் மடக்கி உட்காரு, கொஞ்சம் வெள்ளை வெட்டி கட்டிக்கிட்டு நல்லா வாயில் வந்துடும்ப்பான். துப்பாக்கி கிடையாது, அது இருதலை மணி. இதுலேயும் சில பெரிய மனுஷெல்லாம் பாருவேன், கல்யாண வீட்டுக்கு வேகமாக சட்டையெல்லாம் போட்டு முட்டை சட்டி விடாமல் வெள்ளை வெட்டி கட்டி விடுவாங்க. அங்கே பார்த்தா உள்ளே பார்த்தா மிதப்பு கட்ட மாதிரியே தெரியும். அப்படித்தான் மாப்பிள்ளை தாலி கட்டிட்டு பார்த்துருக்கேன், மாமனார் சட்டி ஓடலை. என்ன உங்கள் அப்பா டிவி ரிமோட்டு உள்ளே வச்சுருக்காருன்னு இருக்கேன். அப்புறம் அவர் சொன்னார் டிவி ரிமோட்டில் போய் இது ஏன் ரிமோட்டு அப்படின்னு. காலி தூய்மையை குடிக்கணும். அது என்ன வழக்கம், மயிர் வாங்கி அதுலேயும் பெரிய மயிர் மாதிரி இந்த சண்டை ஓடும் போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஊர்களில் சண்டை ஓடும்போது பொண்டாட்டி சொல்லணும், அவன் காலையில் கதிரேசை என்னை தேவடியான்றேன். வேண்டாம் உம்மா என்னடா தேவடியாண்டு வேகமாக போவேன், முண்டை சட்டி ஓடுக்க மாட்டேன். கதிரேசை பிடிச்சிக்கிட்டு 2 அடி அடிச்சோன்னா கையிலே உருவாம போது முண்டமாக ஓடி அவமானப்பட்டு நிற்கிறது வந்தேன். அதில் பிறந்த வந்தேன் அவன் கதிரேசன் மகன். ஆனால் அதே சாக போறேன். உட்காரு பெரிய மயிர் மாதிரி எழுந்திருப்பாரு. இப்போ எல்லாரும் தடவி பார்ப்பாங்க, ஒரு வேளை போட்டிருக்குமோ. ஏன் தம்பியில் பற்றி அந்த தம்பி போகிறா சிரிப்பாக காட்டாதேடா இரு. அந்த காலத்தில் நம்ம கிழவிங்கெல்லாம் பாரு கோமணந்தேன். ஒவ்வொரு கோமணத்துலேயும் பொண்டாட்டி சேலை தான் இருக்கும். அது காயை போட்டுக்கிட்டு அங்கிட்டு போய் தவண்டி அடித்து குளிச்சுக்கிட்டு இருக்கேன். இவங்க பரட்டுன்னு கிழிச்சு கட்டிட்டு போனோடனே எங்கள் அப்பத்தா சொல்லும், பட்டுக்கிழவி என் சேலையை காணாமப்பா தா கோமணமாக கட்டியிருக்காரு. எங்கள் அப்பத்தாவமாக போய் ஏன் லூசு இந்த சேலை லைட்டாக பிரியும் நூல் சேலை. எங்கள் அப்பத்தாலாம் அப்போ தவுண்டி அடிக்கும்பா கம்மாய்க்குள்ளே தவுண்டி அடிக்கும். இந்த பாவாடை இந்த தண்டியாக முட்டையாக போகும். பாவாடைக்குள்ள ஒரு ஆள் போவேன் எங்கள் ஐயா முக்களிப்பேன் போய் கடிச்சு வச்சு கரை ஏற. எங்கள் அப்பத்தான் 3 மாசமாக இருக்கும். தண்ணிக்குள்ளேயே கொண்டுருவாங்க. இப்போ தானே நம்ம போய் ரூம் போட்டுக்கிட்டு செலவழிச்சுக்கிட்டு லேடிஸ் பழக்கம். அப்போ பூரா சீமக்கருவை தானே. ஒரு இடத்துல சீமக்கருவை சொடன்னு கேட்கும். அங்கே எட்டி இப்படி பார்ப்பாங்க, ஒரு கிளவியை கொண்டுக்கிட்டு இருப்பேன். விறகு வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. பெண்கள் எல்லாம் இப்போ குக்கரு அப்புறம் மிக்சி கிரைண்டரு இதனால தான் அதிக சீக்கிரம் வருது தான். அப்போல்லாம் எங்கள் அப்பா தான் அம்மியில் தான் அரைக்கும். மீன் எங்கள் ஐயா பிடிச்சிட்டு வருவார் அம்மியில் அப்படி குடிஞ்சுக்கிட்டு. நீ சிரிக்காதையும் நான் சொல்ல மாட்டேன்.
நீங்கள் எந்திரிச்சு 4 பேர் உள்ள வாங்கடா. எங்கள் அப்பா தான் இப்படி சேலையை அப்படி ஏந்திக்கிட்டு இப்படி போட்டு அரைச்சிக்க சார் பின்னாடி எங்கள் ஐயா அரைச்சிக்கிட்டு இருப்பார். அவர் மாட்டு காண வந்த மருந்து தம்பி சொருப்பு உள்ள. அதான். ஆனால் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. நான் சொன்னதே இப்போ கொண்டு போய் என்னை ஓம் சக்தி கோயில் வரைக்கும் நிப்பாட்டிவிட்டாங்க. நான் என்ன சொன்னேன்? ஓம் சக்திக்கு மாலை ஓடுங்க கவன் தம்பி இந்த அதிசய புலா கச்சிரிக்கூடாது. டேய் நான் என்னடா சொன்னேன்? இல்லைப்பா ஓம் சக்திக்கு மாலை ஓடுங்க பொம்பளையாலாம் இருனே. அது அண்ணன் என்ன சொன்னேன்? போடுங்க கவனம் போங்க குத்தாட்டம் பசுக்குள்ளே போடாதேன்னு சொன்னேன். அதை கட் பண்ணிட்டாங்க. டிரைவரை மட்டும் போட்டு விட்டாங்க. மெட்ராஸ்லேருந்து ஒருத்தன் போன் அடிக்கிறாரு பாவம். அவர் ஓம் சக்தி மன்ற தலைவரான். எனக்கு அடித்தவொடனே நான் தூக்கத்தில் அலோண்டேன். நோ பார்த்தா எம்கேஆர் இருக்கானா அப்படின்னு. என்ன கோத்தாங்கம்மான்றேன் அப்படின்னு. நான் எம்கேஆர் தான் பேசுகிறேன். நான் நச்சுக்கு நிற்கிறேன். ஓம் சக்தி கோத்தா ஓம் சக்தியை சொல்லிட்டா யாரும் வரமாட்டாங்க, கோயிலுக்கு வரமாட்டாங்க. கோத்தா கீச்சிட வேண்டேன். நல்லா கீச்சடா இவங்க வண்ண வேலைதான். இப்போ இங்கே எங்கள் முனியனும் காலியும் இருக்குது. இங்கே பொம்பளையாள் வரும்போது இப்படியா வர்ற வரமாட்டோம்ல. உங்கள் குலசாமி கோயிலுக்கு போறியா அங்கே போகும்போது கட்டி போடிடா கச்சா 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 கிடையாதே. ஓம் சக்திக்கு மட்டும் ஏன் அப்படி ஆடுற? டிரைவர் தம்பி மூடு. அந்த டிரைவர் இப்போ போய் உள்ள அடக்கேன். அந்த டிரைவர் பெரிய சூத்துவத்தி பயிலாக இருப்பேன் போகிறேன். அவன் கிளம்பிட்டு இருந்தா ரிங்கு தவிட்டேன். இது ஏன் சொல்கிறேன்னா ஓட்டுநர்கள் வந்து லேசான ஆளுகளப்பா. நம்ம சாமி நம்மளை காக்கிற மாதிரி நம்மளை காத்து கொண்டு போகிறது ஓட்டுநர்கள் தான், டிரைவர் தான். அப்போ கவனம் மாறுச்சுன்னா நம்ம எல்லாரும் கவனம் செதறிடும்ல. அமைதியாக தானே உட்காரணும். அதே மாதிரி இந்த கல்யாண வீடு விசேஷ வீட்டிலலாம் போய் சாம்பார் இருந்தால் சாம்பாரை செஞ்சு விட்டு மொய்யலிட்டு, கறி இருந்தால் கறியை தின்னுட்டு மொய்யலிட்டு வாங்க. அங்கே போய் யாரும் குறை சொல்லக்கூடாது. அவன் பாவம் 10 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கி பிள்ளைக்கு சடங்கு வச்சிருக்கேன். இவன் போய் எழுதுகிற 100 ஓவாக்கி அப்படியே அப்படி பார்ப்பாரு. வாழை மரம் ரஸ்தாலி மரம் வந்து கட்டக்கூடாது, ரஸ்தாலி கட்டக்கூடாது, தர்த்தினியம்ன்றேன். அப்புறம் போவேன் கல்கண்டு இது வைக்கக்கூடாது, இந்த கல்கண்டு வைக்கக்கூடாது பெருசாக. எவ்வளோ பொய் எழுத போகிறேன்? 100 ரூபா. அங்கே போய் சாப்பிட்டு போக மாட்டேன். சமயக்காரனை சண்டையில் எடுத்து போயிடுவேன். குடல் கூட்டில் நீங்கள் வந்து இது சேர்த்துடக்கூடாது, அது இந்த சாணி வாடை அடிக்கின்றே. அம்மா போய் என்னடா கோத்தா சமயக்காரன் பாஞ்சு உருண்டு அரைச்சி கிடப்பாங்க. இவன் 100 ரூபாயும் எழுதாமல் போட்ட உதல வீட்டுக்கு கொண்டு வந்துடுவேன். இதில் ஏன் சொல்கிறேன்? விசேஷம் வைக்கிறவங்களுக்கும் விழா நடத்துகிறவங்களுக்கு தான் வேதனை தெரியும். எங்கே நீங்கள் நாடகத்துக்கு போனாலும் நம்ம ஊராக நினைங்க, எந்த விசேஷத்துக்கு போனாலும் நம்ம விஷயம் நினைங்க. மொத்தத்தில் எல்லாருமே சொந்தம்னு நினைங்க. எந்த ஒரு பாகுபாடு இருக்காது. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். ஒரு பாட்டு பாடவா? என்ன பாட்டு பாட? ஆளுமா டோளுமா ஒரு வரி என் தம்பியை சொன்னா நான் பாடுவேன். ஆனா ஆளுமா டோலுமா பாட்டுதேன் அண்ணன் வேற மெட்டில் பாடு. ஆளுமா டோலுமா இசலக்கடி மாளுமா கேச்சி காலேஜின்னு ராக்கி விட்டா சாளுமா. ஆளுமா டோலுமா இசலக்கடி மாளுமா கேச்சி காலேஜின்னு ராக்கி விட்டா சாளுமா. பட்டு கருப்பட்டியே பாசமுள்ளாளுமா கட்டரம்பு மொச்சதடி டோலுமா. எந்த நாடகத்திலையும் பாட்டு கேட்க மாட்டாங்க. வணக்கம் புள்ள. பெண்ணா மதும் பழக்கம் விவசாய மக்களுக்கும் இந்த தமிழக மக்களுக்கும் குறிப்பாக 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பெரியவெல்லாம் சேர்ந்து ஊரப்பான போட்டு சாராயம் காய்ச்சினாங்க. அந்த சாராயத்துக்கு சேர்க்கக்கூடிய பொருள் பூரா சத்துத்தன்மை இருந்தது. பெருச்சம்பளம் என்ன நம்ம ஓட்டு சேர்த்து சவுக்காரு கட்டி அந்த கட்டி போட்டு சாராயம் காய்ச்சினாங்க. சாராயம் காய்ச்சும் போது கூட வீரம் குறையலப்பா. இன்னைக்கு தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடையில இருக்கிற சரக்கு குர்ண மருந்தோட ரொம்ப விஷம் நிறைந்ததப்பா.
குடிச்சிட்டு கடைசியில பாதிச்சதுக்கு அப்புறம் கண்ணீர் வடிச்சு மனசு நொந்து சாகிறத விட இப்போதைக்கு பெரியவங்க சொல்ல கேட்டுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு 3 ounce சாப்பிட்டா அவன் அறிவாளி. மாசத்துக்கு ஒரு தடவை ஒத்த பீரை சாப்பிட்டா அவன் மிகப்பெரிய ஒரு புத்திசாலி. தினமும் காலையில 5 மணிக்கு குடிக்கிற ஆளு குடும்பத்தை கரை சேர்க்க முடியாது. அண்ணன் தம்பிகளா பப்புனா இருக்கக்கூடிய அந்த கலிஜேரி கோடாங்கி எம்கேஆர் ஒரு காலத்துல பெருங்கொண்ட ஒரு குடிகாரே. என்னைய நானே சொல்றதுல பெருமை அடைகிறேன். குடியே நிப்பாட்டுனே. இன்னைக்கு இந்த கோமாளி 10 பேத்துக்கு கஞ்சி ஊத்துனேன். அண்ணன் தம்பிகளா நான் பட்ட கஷ்டத்தை எங்க அண்ணன் தம்பி படக்கூடாது. உங்க எல்லாருடைய காலில விழுந்து கூட கேட்பேன். நாடகம் முடிய 7 நாள் ஆயிரம். பொதுவா எல்லா காலத்தொட்டு கூப்பிட்டு கேட்கிறேன், இனிமே நமக்கு குடி வேணாம். எத்தனை அரசாங்கம் வந்தாலும் எத்தனை நன்மை வேணாம் செய்யலாம். இன்னைக்கு நோட்டெடுத்து குறிச்சு வச்சுக்கங்க. எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த டாஸ்மாக் கடையை மட்டும் மூட முடியாது. அண்ணன் தம்பிகளா அந்த கடை மூடுனா என்ன, மூடாட்ட என்ன, மனக்கதவை மட்டும் மூடுங்க. அண்ணன் தம்பிகளா மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கே இந்த மருவ நிறுத்த முடியும். அண்ணன் தம்பிகளா இந்த சாணாவைய புண்ணிய கிராமத்துக்கு எங்க ஐயா முனியாண்டி காளியாத்தா வாசலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மேலையில இந்த கலிஜேரி எம்கேஆர் பாடுற இந்த பாட்டு ஒரு 10 பேரு திருந்தனீங்கன்னா எங்க ஆத்தா பையன் செஞ்ச புண்ணியமா நான் நினைக்கிறேன். அண்ணன் தம்பிகளா வேணா மதும் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்ன குடி பழக்கம், வேணா மதும் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடும். நமக்கு வேணா மதும் பழக்கம், அன்றாட வேர்வை சிந்தி ரத்த சிந்தி உழைச்ச காசு பூரா விஷமா போகுது. அண்ணன் தம்பிகளா ஒரு 10 வயசுக்குள்ள பக்குவத்துக்கு வரணும்னா 15 வயசுக்கு மேல ஆகணும். 10 வயசுக்குள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தையா, சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தையா. பட்ட டாஸ்மாக் கடை குடியத்தா நீ மறந்தாயா, பட்ட டாஸ்மாக் கடை குடியத்தா நீ மறந்தா. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலோமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடும். நம்ம ஆசை மனைவி உள்ள இந்த குடினால தெருவில் வாடுமே. ரூபாய் இருந்தா ஒரு நாளைக்கு 100 ரூபாய் இருந்தா போதும். 100 ரூபாய் இருந்தா வீட்டுக்கு அரிசி வாங்கலாம். நம்ம 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குறோம். நம்ம 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குறோம். நமக்கு வேணா மதும் பழக்கம். ஏன் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளா, என் ஜாமிகளா, நம்மளுக்கு நம்ம குடும்பத்துக்கு நம்ம சாமிக்கு இந்த குடிப்பழக்கம் ஆகாது. வேணா மதும் பழக்கம், வேணா முன்னே குடிப்பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பையா நம்ம சொந்த வந்தோம், நம்ம பார்த்து வந்த வேலை எல்லாமே இந்த குடினால. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல குடும்பம் அன்றாட செய்தித்தாள்களை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த மது பழக்கத்தினால எத்தனையோ குடும்பம் இந்த தமிழ்நாட்டுல தற்கொலை பண்ணி சாகுது. அண்ணன் தம்பிகளா
இல்லை இந்த பாட்டு தேஜ் வாஜா தண்ணி அடிச்சிட்டு வந்த ஆளுகளுக்கு கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும். மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்நேரத்தில் இதை பாடி இறக்கி விட்டேன், அப்பயே பக்கத்தில் சுரண்டுவேங்க, இந்த பிளாக்கில் கிடைக்குமான்ட்டு. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். தினசரி ஒருத்தர் 1000 ரூபாய்க்கு குடித்தார். அந்த பாட்டிலே வீட்டுக்கு பின்னாடி கருவல்லே போட்டார். அந்த பாட்டிலே பக்கத்து வீட்டுக்காரன் குடிக்காம இருந்தவன் தினசரி சேமித்து வைத்து அதை விற்று ஒரு ஹாஸ்பிட்டலே கட்டினான். இந்த 1000 ரூபாய்க்கு தினசரி குடித்தவன் அதே ஆஸ்பத்திரியிலே பேஷண்டாக சேர்ந்தான். குடிப்பழக்கத்தினான். கிருனே இருக்காங்களே, இன்னும் ரொம்ப எதிர்பார்க்குறீங்களா? இந்த வாரே அந்த தெய்வத்தை பிடிங்கடா. என்னடா தாலி முளைப்பாரி ஓட்டைங்க மாதிரி இருந்தா 2 தட்டு. பொம்பளையில் அப்படித்தான். அடியே அவ வாடி இவ வாடின்னு பூரா சேர்ந்து கும்மி கட்ட போயிருங்க. 2 தட்டு தட்டணுன்னே, ஏக்கா நீங்கள் தட்டுங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு தோசை சுடணும்னு ஒன்று போகும். அப்படியே ஒவ்வொன்றா போயிடும். கடைசியில் வத்த ஒரு கிளைவி மட்டும் விட்டு போயிடுவாங்க. அதை சுற்றி தானே அது திருன்னு வந்து விழுந்துடும். நிஜ திரியை தொலைச்சு குத்திக்கிட்டு போயிடுவாங்க. அந்த காலத்தில் கும்மி அடித்தது உண்மைதான். காரும் போகிறதான் பாருங்கடி, கதறி போகிறதான் பாருங்கடி, காருக்குள்ள இருக்க கருப்பனா சாமிக்கு கண்ணாடி நல்லா பாருங்கடி. அதான் கும்மி பாட்டு. இப்போ கும்மி பாட்டு எந்த பொம்பளைக்கும் தெரியல. ஊரில் பாட்டை போட்டுறாரு மைசெட்டுக்கார். என்ன பாட்டு? கூப்பிட்டா ஓடி வருவாள், ஆட்டத்தை கேட்டுக்க வரைஞ்சு கட்டிக்கிட்டு ஊட ஆம்பளையன் முளைப்பாரி ஓட்ட பூசாரி வெட்டியே போயிருங்கிறாங்க. கடைசியில் முளைப்பாரி பூஜாரியே ஒன்று ஒன்றா கொண்டு போய் கம்மாயில் அமைக்கிறார். இருந்தால் தானே என்ன கும்மி அடிப்பாங்க. காலங்கள் எல்லாம் மாறிக்கிருச்சு. இட்லி தோசை எங்கள் அன்னைங்களுக்கு தான் தெரியும். அண்ணன் இட்லி தோசை எப்போ சாப்பிடுவான்? 1 மணிக்கு. அண்ணன் நான் சாப்பிட்றதில்ல, எங்கள் அண்ணன் ஜஜியை நினைப்பாரு. அது இல்லை, அப்போ பலகாரத்துக்கு எப்போ போடுவாங்க? தீபாவளி, பொங்க, ஆடி, அப்போ தானே பலகாரம் போடுவாங்க. அந்த பலகாரத்துக்கு போடும்போது ஒரே ஒரு ஆட்டு உரல் தான் ஊரில் இருக்கும். எங்கள் ஆத்தாவுக்கு தெரியும். அந்த ஆட்டு உரலை கோழி பேண்டு வச்சுருக்கேன். அவங்க அன்னைக்கு பூராமே போய் சுரண்டி கழுவுவாங்க. கரைச்சி பிடிச்சி விளக்க மாட்டை அடித்து கழுவி ஒவ்வொரு ஒம்பளையாக வரிசையாக வச்சிடும். பானையை வச்சுட்டு அங்கே கேட்டுக்க, இவங்களுக்கு தள்ளி விட்டால் அந்த பொம்பளை ஆட்டும் போது இது தள்ளணும். சாயந்தரம் தள்ளுற பொம்பளை என்ன எவ்வளோ இல்லை, நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டே தள்ளுவ முடியும்னு ஒரு சுற்று அப்படி சுற்றிட்டு இவங்க அப்படி தள்ளி சைஸாக பேசுவோம். உனக்கு விஷயம் தெரியுமா? அவன் கருப்பையாக கொண்டாட்டி நேற்று நடம் போகும்போது அவன் சுரேஷ் போயிருக்கேன். இன்னொரு தள்ளு கிறிஸ். சுரேஷுக்கு பிறந்தவன் தான் மூத்தவன். பக்கத்தில் கருப்பியாக வேப்ப மரத்துக்கு கொலைகளுக்கு வந்தவன். கடைசியில் தீபாவளி கொலையை தட்டிடுவாங்க. ஆனால் ரொம்ப இருக்கும் போல என்கிட்ட பிறர் குடும்பத்தை பேசுவதை விட நம்ம குடும்பத்தை பேசாமல் கொண்டு சொல்பவன் தான் உண்மையிலே வீரத்தமிழன். நானே கைதட்டுறேன். என்ன எப்போ பேசாமல் மண்ணெண்ணெய் ஊற்றி என்னை எரிச்சிருங்களேன், தியாகியை செத்துறேன், இங்கிட்ட ஒரு பிளாஸ்டிக் செலவு வச்சுருங்களேன். கைதட்டுங்க அண்ணன் தம்பிகளா ப்ளீஸ். உங்களுக்காகத்தான் நான் பேசுகிறேன். தம்பி வேறு ஊருக்கு நாடாக நடிக்க போமா? இங்கே ஒன்றும் பருப்பு வேகலை பாரு, அங்கிட்டு போய் நடிக்கும். என்ன கடத்திலும் பொன்னலாம் கூடிய மரியாதைக்குரிய சிவசங்க மாவட்டம். அப்படி வாங்கடா தங்க, வாங்கடா, வாடா சோக்கர் வாடா. சிவசங்க மாவட்டம் சொன்னும் போதே சுருக்குன்னு வருதா? அப்போ ஊரில் பூரா எல்லாருமே பொம்பளை ஆம்பளைலாம் தூய தமிழ். உங்கள் வீட்டுக்காரர் எங்கு சென்றிருக்கிறார்? அவர் அதிகாலையிலே சிவசங்கை சென்றிருக்கிறார். யாராவது சொல்லு, சத்தியம் பண்ணு. பொம்பளையாட்ட போய் கேளு உன் வீட்டுக்காரர். அவங்க காலையிலேயே சிவசங்க போயிட்டாங்க, சிவசங்க போய்த்தாக. இது நம்ம ஏரியா பாசை. ஆனால் இந்த தமிழ் மாதிரி எந்த தமிழும் இனிதல்ல. இன்னும் இளையாங்குடி பக்கம்லாம் போயிட்டோம்னா நம்ம என்ன பேசுகிறேன், அவங்க 3 கிலோமீட்டருக்கு இழுப்பாங்க. அவங்க வந்துட்டாங்களா, அவங்க போய்த்தாங்களா. இளையாங்குடி சந்தையில் என்னடி வாங்கின காத்தம்ம? கத்தரிக்கா, அதில் ஒரு குளம், இதில் ஒரு குளம். கொலையா இருக்க மாட்டாங்க, மயிரை பிடிங்கிறாங்க. சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வட்டம் புள்ளியாளுக்கு அருகாமையில் உள்ள புண்ணிய பூமியாம் சாணாமைய கிராமத்திலே அருள் வாழ்த்து கொண்டிருக்கின்ற வெள்ளா தெய்வம் ஸ்ரீ முனீஸ்வரர் ஸ்ரீ காளியம்மன் ஆலயம் 1ஆம் ஆண்டு வருடாபிஷேக விழா.
இது 1000 ஆண்டை கடக்கும் என்பது என்னுடைய சாமியினுடைய அருள். தமிழகத்திலே தலை சிறந்த நாடக நடிகர்களை கூட்டி வந்து வயிறார சாப்பாடு போட்டு இந்த மண் மேடையை போட்டவர் யார் என்று நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு பக்கம் ஏத்தி ஒரு பக்கம் இறக்கி ஒவ்வொரு மடியிலையும் ஒருத்தன் உட்கார்ந்து பேக் ஷாட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு அழகா மேடம் கொட்டிய இதை பாக்குறது இல்லையா? எப்ப பூஜாரி மனே ஏ ஜஜி அண்ணே அங்கே போய் பாரு, பப்புளு கணத்தனை பப்புளு மடியில ஆனந்த், அது யோகி பாபு இருந்தா வள்ளிக்கு ஏற்கனவே பின்னாடி இது இருந்திருக்கு கொப்பளம் கட்டி குத்திருச்சு, அதுல பிறந்த வந்தேன் சொல்லி முடிச்சு. எப்படி மேடைகள் பள்ளம் மேடம் என்று மாறலாம், அது சரி செய்ய முடியாது. ஆனால் இந்த சாணாவைய கிராமத்தார்கள் மனது மட்டும் ஒரே மாதிரி அன்பு கொண்டது. வாழ்த்துக்கள், நன்றி. நகைச்சுவைக்காக சொன்னேன். அடுத்த வருஷம் இது யார் இடம் சசி நடந்தானே, அடுத்த வருஷம் ஒரே மாதிரி பழக அடிச்சிருந்தேன். அப்பதான் டப்பு டப்புன்னு சத்தம் கேட்கும். தம்பி அந்த அகராதி இதெல்லாம் உங்கள்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. நீங்களே 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 சரி உண்ட சிம்பிள் எங்க முல்ல ரவுண்டா இருக்கும்ல எங்க எங்கனே ஆட வச்சுட்டேன். சரி, வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் மணப்பாறை அருகாமல் உள்ள புது லாங் சேர்ந்த செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்தோம். உயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீரத்தமிழச்சி மனவை டி சந்தான லட்சுமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக்கொண்டார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் அன்பு தம்பி. பாடக்கூடிய ஒவ்வொரு பாடல்களையும் உங்களை அறியாமல் நீங்கள் கைதட்டுவீங்க. புதுகையைச் சேர்ந்த மதுமிதன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக்கொண்டார். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமது. கலைக்கு வயது ஒரு முக்கியம் இல்லை, அவருக்கு வயதே ஆகவில்லை. ஆனால் தன்னுடைய வேலையை சரியாக செய்து கொண்டிருப்பார். இவர் குரலுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் என்று எனக்கு தெரியாது. நானும் உங்களுடைய ஃபேன் ப்ரோ, என் அன்பு மாமா, பசத்துக்குரிய அன்பு மாமா, எங்களது மருங்காவூரி மண்ணின் மைந்தன் ஜெயராம் அவர்கள் ஆறுமணியம் பெண்பாடல். கைதட்டு கொடுக்கலாம். இந்த பாட்டை இசையமைக்கும் போது அந்த இசையமைப்பாளர் ஒரு 100 பேர் துணையோட இசையமைச்சிருப்பாரு. ஒரு ஆளே செயின் வண்டி கருது வண்டியை வச்சுக்கிட்டு வாசிச்சுட்டாப்புல. இது என்னது ஹார்மோனியம் தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி முருகா ஒரு இலவட்ட பைய பெட்டிக்கு வந்தார். அப்போ அந்த செல்லுலாம் கிடையாது, 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போ அந்த நாடகத்தில் வந்து கேட்டார் பெட்டிக்கார்ட்ட, தம்பி இந்த ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் கீக்கின்னு வாச்சா நல்லா வம்பு வருதுன்றாங்களே, அதை வாஜிப்பான்னு சொன்னோடனே இந்த பையன் விழுந்துக்கிட்டு ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் ஆயுன்னு வாச்சான். பாம்பு இல்லை, இவன் யார்கிட்டயே கடை வாங்கியிருக்கேன், அவன் வந்துட்டேன். உடனே தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன், 7 வருஷமா நான் அடிச்சு செருப்புக்கிட்டேன். ஆமா இது பாம்பு வருமா? வராது. டேய் இங்கே நான் பாம்பு டான்ஸ் ஆடினீங்களடா, ஏவன்டா இப்படி எவனா அது பாம்பு ஆடுவானாடா? கண்ணாடி வரியண்ணா, தண்ணி பாம்பு கூட வராது. மிருதங்க சக்கரவர்த்தி மிருமத்துவான் கோடகிரி குமரன். இள வயதிலே எத்தனை தம்பிகள் வேலைகளையும் எல்லா தொழிலையும் சாதித்து கொண்டிருக்கிறார். ஆனால் இள வயதிலே என்னுடைய சித்தப்பு மகன் மிருகத்திலே சாதித்து கொண்டிருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் ஆக சிறந்த ஒரு படைப்பாளி மிருதங்க சக்கரவர்த்தியிலே. அவன் வாசித்து முடித்த உடனே உங்களை அறியாமல் நீங்க கைதட்டுவீங்க. அதற்காக நானும் காத்து கொண்டிருக்கிறேன். தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
நீதிமான்கள் தீர்ப்பு வழங்கிட்டாங்க ஐயா. நீ வாச்சதை பிடிச்சிக்கிருச்சியா சாமி, எந்திரிச்சு வீட்டுக்கு போயா. உண்மையிலே சாணாவய கிராமத்தார்களே மீண்டும் வணங்குறேன்னா. எத்தனையோ ஊரில் டீ கடை ஓட்டிருப்பாங்க. அன்னைக்கு நான் 5 பத்து சேர்த்து விற்றுருப்பாங்க. 5 ரூபா டீ 20 ரூபாயின் டிவியை நாடாம்பாக்கம் வந்தாலும் 7 ரூபா தான் வச்சுருப்பார். ஆனால் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை மக்களுக்குமே இலவசமாக டீ தந்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாரும் சாப்பிடுங்கய்யா. ஒரு கைதட்ட கொடுக்கலாம். நன்றி நன்றி அண்ணே. தொடரட்டும். என்னை பொறுத்தளவு பிறருக்கு பசியை போக்கக்கூடிய உணவு வகைகளை யார் யார் கொடுக்குறீங்களோ நீங்கள் அத்தனை பேருமே கர்ணன் தான். அதே போதும். பசியை போக்குற எல்லாருமே சாமி தான். நன்றி அண்ணே. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி என் அன்பு தம்பி. இவன் ஒரு வீரத்தமிழன் என்பதை நான் ரொம்ப பெருமைப்படுவேன். 3 ஜல்லிக்கட்டு காலை வளர்க்குறேன். தமிழுடைய வீர விளையாட்டை எத்தனையோ தம்பிகளும் அன்னைங்களும் காப்பாற்றுறீங்க. வாழ்த்துக்கள் தம்பி. என் அன்பு தம்பி மனோ அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். அடிப்பா. வாலே வாலே. இனிமைகள் இனிமைகள் இனிமைகள். பண்றேன், அரைக்கிறேன், திருகுறேன், வெளுக்கிறேன். கிளாப் கிளாப். சுடன் சுடன். என்ன சொன்னாலும் கேட்குறேன். அப்போ என் தம்பியா இந்த 10 பேர் பிரிக்கிறேன். அவங்க மூத்தத்தை கூடி உனக்கு புத்தி வரட்டும். பெரும் மாட்டு முண்டை. சிறந்த முறையிலே இங்கே சீன் தாளம் அமைத்துக் கொண்டிருக்கிறார் என்னுடைய மைத்துனர் அகரம் ஆறுமுகம் அவர்கள். சீன் தாள் போய் அங்கிட்டு போய் சூம்பு. பெரும்பாலும் மைசெட்டில் பாக்ஸ் எப்படி வைங்க, இங்கிட்டு வால்யூம் வைங்க, இதை திருப்புங்க, ஸ்டாண்டை ஏற்றுங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் நான் எதுவும் சொல்லாத ஒரு சில மைசெட்டில் மறக்க முடியாது. புலியால் ராணியா அண்ணே. அவர் வாத்தியார்ன்றது இப்போதான் எனக்கு தெரியும். அரசு பள்ளியிலே ஒரு வாத்தியார் என்பது அப்போ அவருக்கு தான் தெரியும். பள்ளியிலே பாடம் நடத்தும் போது எப்படி மாணவர்களை கொண்டு செல்ல வேண்டும் தெரிந்தவர். இந்த மைசெட்டிலையும் அதை திறந்து வைத்திருக்கிறார். வாழ்த்துக்கள் புலியால் ராணி. நன்றி அண்ணே, ரொம்ப நன்றி அண்ணே. வாழ்த்துக்கள் தொடரும். இந்த உலக உள்ள வரவங்க மைசெட்டு வாழ்ந்து கொண்டே இருக்கும். புலியால் ராணி ரொம்ப நன்றி அண்ணே. புலியால் ராணி ஒளி ஒளி ஸ்தாபனம். ஒரு பாட்டு போடுறீங்களா? அப்படியே போட்டுருங்க.